ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். எல்லா நட்ஸையும் வச்சு ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அண்ட் அதே நட்ஸை வச்சு ப்ரோட்டீன் பால்ஸு, டேட்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இந்த மாதிரி செஞ்சு நம்ம பசங்களுக்கெலாம் கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ப்ரோட்டீன் பவுடருக்கு பாதாம் ஒரு 100 கிராம் கிட்ட, ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, ஒரு 15 முந்திரி கிட்ட எடுத்திருக்கோம். அதே மாதிரி கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு தோல் எடுத்து வச்சுருக்கேன். வால்நட்ஸ் ஒரு 10 வால்நட் எடுத்திருக்கோம். இது ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இது சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அண்ட் பம்கின் சீட்ஸு இது எல்லாமே கொஞ்சமாக எடுத்திருக்கோம். ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காவும், சர்க்கரை ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். ஒரு வானொலி ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் மட்டும் நான் தனியாக வறுத்துக்கிறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாதாமை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நிறைய பாதாம் தான் நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாதாம் நல்லா வறுபட்டுடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பம்கின் சீட்ஸ் சேர்த்துடுறோம். அதை லைட்டாக வறுத்துக்கலாம். அது வறுபட்டும் போதே நம்ம முந்திரியும் இதில் கூட சேர்த்துக்கலாம். வால்நட்டு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் டக்குன்னு பொரிஞ்சிடும், எள்ளு மாதிரி பொரியும். அதனால் கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதெல்லாம் வறுத்துக்கிட்டு ஏலக்காவும் போட்டு இது கூடயே அந்த சூடு படுற மாதிரி ஏலக்காவும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இப்போ போடலை, கடைசியில் போட போகிறோம். பிஸ்தா பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது. அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எள்ளு வெடிக்கிற மாதிரி படப்படன்னு அப்படி வெடிச்சிடும். உடனே நம்ம கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த பாதாமோடு சேர்த்து கொட்டிடலாம். இது கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிக்க போகிறோம். இது கூடவே சர்க்கரையும் போட்டாச்சு. ஸோ சர்க்கரை, இந்த நட்ஸு, ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. எல்லா நட்ஸையும் வச்சு இதை நம்ம பாலில் கலந்து குடிக்கலாம். அண்டு வேறு ஏதாவது டிஷ்ஷஸில் இப்போ ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்றோன்னா அதுலேயும் இந்த நட்ஸை கொஞ்சம் தூவிக்கிட்டு சாப்பிட்லாம். அண்டு எதாவது கஞ்சி அந்த மாதிரி இதில் போரேஜ், ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் இந்த நட்ஸ் பவுடரை அதில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான எல்லா நட்ஸும் நம்ம கலந்துருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பவுடர் இது. இப்போ இதே பாதாம் இது நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் இப்போ பால்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நட்ஸை எடுத்து நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இந்த மாதிரி கொரன்னு 1-2 நான் எல்லா நட்ஸையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 15 பேரிச்சம்பழம் கிட்ட கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால்ஸ் பண்ணுறதுக்கு. இதை இந்த பேரிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் உருகின உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேரிச்சம்பழத்தை, டேட்ஸை இதில் போட்டுடலாம். அந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம அந்த நெய்யில் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட லைட்டாக வதக்கிக்கலாம். சூப்பராக வாசனையாக இருக்குது. நம்ம நெய்யில் வதக்கும் போது சூப்பர் வாசனை வருது. இப்போ இந்த டேட்ஸை நல்லா நசுக்கி விட்டு நெய்யில் வதக்கிக்கலாம். 2 to 3 மினிட்ஸ் போதும் இது நமக்கு வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இந்த 1-2 பொடிச்சு வச்சுருக்க நட்ஸை இது கூட நம்ம சேர்த்துடலாம்.
இப்போ பொடிச்சு வச்ச நட்ஸை நான் வந்து சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நமக்கு கட்டியாக எல்லாம் ஒட்டிக்கிட்டு வர மாதிரி கலந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா நட்ஸு பேரிச்சம்பழம் எல்லாம் வந்து சூப்பராக சேர்ந்து வந்துடுச்சு. அந்த நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நசுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கையால் பால்ஸ் மாதிரி பிடிச்சிடலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு நான் வந்து அதை எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி பிடிச்சிடுறேன். இதில் ஒரு பால் சாப்பிட்டோன்னா கூட ரொம்ப ஹெல்தி, பசங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு. நான் எல்லாத்தையும் பால்ஸ் பிடிச்சி வச்சுட்டேன். நம்மளுடைய ப்ரோட்டீன் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷஸ்ஸு. நன்றி.